தமிழகத்தில் தற்போதைய அரசியல் சூழலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல் குமார் புதிய குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் எழுச்சியை தடுப்பதற்காகவும் தங்கள் குடும்பத்தினருக்கு மத்திய அமைச்சர் பதவிகளை பெறுவதற்காகவும் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் பாஜகவுடன் ரகசியமாக கூட்டணி அமைக்க முயற்சி செய்து வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நிர்மல் குமார் இதுகுறித்து பேசியதாவது: தமிழகத்தில் திமுக, அதிமுக மற்றும் பாஜக ஆகிய கட்சிகள் இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்ளவும் ஆட்சி அமைக்கவும் திட்டமிட்டு வருகின்றன. இந்த ரகசிய பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த இருவருக்கும், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்தைச் சேர்ந்த இருவருக்கும் என மொத்தம் 4 பேருக்கு மத்திய அமைச்சர் பதவிகளைப் பெற அவர்கள் திட்டமிட்டுள்ளனர். இன்னும் சில ஆண்டுகளில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளாலும் தனித்து இயங்க முடியாத நிலை ஏற்படும். அப்போது அவர்கள் தங்கள் கட்சிகளை மொத்தமாக பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்து விடுவார்கள். அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளின் தலைமைகளுக்கும் தங்களது இயக்கங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் இல்லை என்று சாடிய அமைச்சர் நிர்மல்குமார், மறைந்த முன்னாள் முதல்வர்களான எம்.யு.ஜி.ஆர். மற்றும் ஜெயலலிதா ஆகியோரால் வளர்த்தெடுக்கப்பட்ட அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தை அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போதைய சூழலில் மொத்தமாக பாஜகவிடம் அடகு வைத்துவிட்டார். கட்சியை எவ்வாறு காப்பாற்றுவது என்று தெரியாமல் வெறும் அறிக்கைகளை மட்டுமே வெளியிட்டு தங்களை தற்காத்துக் கொள்ள அவர்கள் முயன்று வருகின்றனர் என்று கூறினார்.